எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இப்போ நான் கம்போடியாவில் கோகர் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு இடத்துல இருக்குங்க. நம்ம போன வீடியோலேயே வந்து பார்த்தோம், இந்த கம்போடியாவில் யார் ஆட்சி பண்ணாங்க, அந்த கெமர் அப்படிங்கிற ஒரு பேரரசு இருந்தது அப்படின்னும் அதுக்கும் நம்ம பல்லவர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஒரு கோயிலையும் பார்த்தோம், பிரமிடு மாதிரி இருக்கிற ஒரு சிவன் கோயிலை வந்து பார்த்தோம். நீங்கள் பார்க்கலன்னா கார்டு கொடுக்குறேன், பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் ரொம்ப எளிமையாக புரியும். இப்போ நான் ஒரு சிவன் கோயில் இருக்கேன். அதாவது அந்த பிரமிடு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை ஒட்டி இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு வந்திருக்கேன். என்னன்னு தெரியுதா? எவ்வளோ பெருசியா! மிகப்பெரிய அளவில் இருக்கிற சிவன் கோயில். ஆவுடையாக இருக்கட்டும், லிங்கமாக இருக்கட்டும், 7 அடி இருக்குங்க. இதோட அளவு கீழேருந்து பார்த்தோன்னா 7 அடி இருக்கும். முழுக்க கற்களை கொண்டு மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஒரு சிவன். ஆனால் இன்னைக்கு இந்த சிவபெருமானுக்கு நிலைமை என்ன அப்படின்னு நீங்களே பாருங்க. நமச்சிவாய. சரி, சிவலிங்கம்னா இப்படி தான் இருக்குமாப்பா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. முதல்ல இந்த சிவலிங்கங்கள் எத்தனை வகைப்படும், என்னென்ன வகையான வேறுபாடுகள் சிவலிங்கத்தில் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்து மதம் அப்படின்னு ஒற்றை வார்த்தை சொல்கிறோம். ஆனால் அந்த ஒற்றை வார்த்தைக்குள்ளே பல பிரிவுகள் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு சைவம், வைணவம். சிவபெருமானை கும்பிட்றவங்க சைவம், பெருமாளை கும்பிட்றவங்க வைணவம். இந்த சிவபெருமான் தான் முழு முதற் கடவுளாக அறியப்படுறாருங்க. இந்த சிவபெருமானுக்கு நம்ம எப்படி அடையாளப்படுத்துகிறோம் அப்படின்னா, அவரை லிங்க வடிவத்தில் அடையாளப்படுத்துகிறோம். லிங்கம் அப்படிங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, லிம் அப்படின்னா உயிர்கள் தோன்றுவதை குறிக்குது, அதாவது உயிர் உருவாகிறத குறிக்குது. கம் அப்படிங்கிறது அந்த உயிர்கள் ஒடுக்கிறது, அதாவது அடங்கிறத குறிக்குது. அதாவது இந்த லிங்கம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு உயிர் உருவாவதுக்கும் ஒரு உயிர் மறைவதற்கும் ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னா லிங்கம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த லிங்க வழிபாடு நம்மகிட்ட எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, இன்னைக்கு இல்லை, நேற்று இல்லை, இது பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த லிங்க வழிபாடை பற்றி நிறைய தரவுகள் நம்மகிட்ட கிடைச்சாலும் வரலாற்று அறிஞர்கள் முதல்ல இது எப்படி ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இருந்த அவங்களுடைய முன்னோர்களை புதைக்கும் போது அவர்களோட நினைவா ஒரு கல்லை வந்து நட்டு வச்சிருக்கணும். அதுதான் அப்படியே மருவி இன்னைக்கு ஒரு லிங்க வழிபாடா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இறந்த முன்னோர்களை புதைச்சு அதுக்கு மேல சிவலிங்கம் வைப்பாங்களா அப்படின்னா, ஆமா, வச்சிருந்துருக்காங்க. ஏன்னா சிவபெருமான முன்னோர்களா வழிபட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் நாமளே நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். எடுத்துக்காட்டுக்கு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி பக்கத்தில் இருக்கிற பாண்டிய மன்னன் புதைக்கப்பட்ட ஒரு கோயிலை வந்து பார்த்தோம். நம்ம கும்பகோணத்தில் ராஜராஜ சோழனின் மனைவி புதைக்கப்பட்ட இடத்த பார்த்தோம். அரிஞ்சிய சோழன் புதைக்கப்பட்ட இடத்த நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அங்கோர் வாட்லேயும் இதே மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வர போகிற காணொலிகளில் பார்க்கலாம். சரி, இந்த லிங்கத்தோட வடிவம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகையாக அதை பிரிக்கிறாங்க. சிவபெருமான், அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த லிங்கத்தில் 3 பாகங்கள் இருக்குது. என்னென்ன? ருத்ரபாகம், விஷ்ணு பாகம், பிரம்மா பாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய புராண கதைகளில் கூட நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். சிவபெருமானுக்கு வந்து அடிமுடி காணும் இடம் மேலே பிரம்மாவும் திருமாலும் வந்து போகிறாங்க அப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அதுதான் லிங்கோத்பவராக அதுக்கப்புறம் மாறி வந்திருக்கோம். சிவலிங்கத்தோட வடிவம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வகையாக மாறி இருக்கு. நீங்கள் ஆதி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுயம்பு லிங்கம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு கல் இருக்கும். இன்றைக்கும் நீங்கள் ஒரு மலைக்கு மேலே ஏறி போனீங்கன்னா ஒரு சின்ன கல்லை வச்சு சுயம்பு லிங்கம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். மன்னர்கள் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய கற்களை கொண்டு, அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கருங்கற்களை கொண்டு நிறைய சிவலிங்கங்களை கட்டியிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் சோழர்கள் கோயிலை பார்த்தீங்க அப்படின்னா லிங்கம் அப்படி இருக்கும், ஆவுடை வட்ட வடிவத்தில் இருக்கும். இதே நீங்கள் பாண்டியர்கள் காலத்துக்கு போனீங்க அப்படின்னா லிங்கம் இருக்கும், ஆவுடை சதுர வடிவத்தில் அமைச்சிருப்பாங்க. இதுவே நீங்கள் பல்லவர்களில் போனீங்கன்னா அந்த லிங்கமே நிறைய 8 பட்டைகள் அப்படின்னு நிறைய வகையான வித்தியாசமாக சிவபெருமான வடிவமைச்சிருப்பாங்க. இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற கோயில் முழுக்கவே மேலே ஒரு லிங்கமும் சதுர வடிவிலான ஆவுடை அமைக்கப்பட்ட ஆனால் மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய சிவலிங்கங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். படிக்கட்டெலாம் பாருங்க. ஆசாம் பிடிச்சி போய் மரம் வளர்ந்து இந்த கோயிலையே உடைக்க போகுது. ஆல்ரெடி உடஞ்சி சதறி தான் கிடக்கு. ஒரு மரம் வேறு விடுற வரைக்கும் இதை கண்டுக்காமல் இருந்திருக்குன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில் இந்த கோயில் இருக்குது அப்படின்னு. இங்கே இந்த ஒரு சிவன் கோயில் தான் இருக்குது அப்படின்னா இல்லைங்க. இங்கே இந்த ஒரு சின்ன ஒரு சிவன் கோயில் மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது, நிறைய இருக்குது, தொடர்ந்து இருக்குது. ஆனால் நம்ம ஒவ்வொன்றுக்கும் பயணிக்கணுங்க தனியாக.
கோயிலே இத்தினூண்டு தான், ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சிவபெருமான் அப்படின்னு. வாங்க இப்போது ஃபஸ்ட்டு லிங்கா டெம்பிளை பார்த்துட்டோம், ரெண்டாவது லிங்கா டெம்பிளுக்கு போகலாம். அது கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் பயணம் பண்ணி போனோம்னா போயிடலாம். Hey Sky, let's go to second temple. பாருங்க இந்த கூரை முதற்கொண்டு உடஞ்சி எப்படி கிடக்குன்னு. எனக்கே பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருக்குங்க. உள்ளுக்குள்ளே போகக்கூடாதுன்னு இப்போ கட்டை கொடுத்துருக்குறாங்க. இதுவும் கல்லுனால் செய்யப்பட்ட உருளை வடிவிலான, மேலே லிங்கம் கீழே ஆவுடை, நல்லா பிரம்மாண்டமாக தான் இருந்திருக்கு. கற்களை அப்படியே வச்சு வச்சு கட்டடி கோயிலாக தான் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி கிடக்குன்னு பாருங்கள். இது ரெண்டாவது கோயில். சரி ஏன் கரணா அந்த சின்ன சின்ன கோயிலெலாம் வந்து உடஞ்சி கிடக்கு, இதை நம்ம பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கணுங்க. ஏன்னா இதை ஒரு உணர்வுபூர்வமாக தானே கட்டியிருப்பாங்க. உடல் உழைப்பு தேவைப்பட்டிருக்கும்ல. ஸோ நிறைய பேர் இங்கே வேண்டியிருப்பாங்கல்ல, அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. ஒவ்வொரு சிவனாக பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம 4வதுக்கு வந்துட்டோங்க. இங்கே இருக்கிற அந்த 4வது கோயில் வந்து கொஞ்சமே பெருசு அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், பிரசாத் லிங்கா 4 பேக்கா ஸ்கை மை பேக் இஸ் எந்த அளவுக்கு பெருசுனா, இது வெளிப்புற சுவர்கள்லாம் கட்டப்பட்டு உள்ளுக்குள்ளே வர்றதுக்குன்னு வாசல் வைக்கப்பட்டு அந்த அளவுக்கு இது பிரம்மாண்டமான ஒரு சிவன் கோயில். இங்கே பாருங்கள், இதெல்லாம் உள்ளுக்குள்ளே வரக்கூடிய வாசல் இந்த பக்கம் பார்த்து தான் அமைஞ்சிருக்கு. அதாவது மேற்கு பக்கம் பார்த்து இந்த கோயில் அமையப்பட்டிருக்குங்க. இங்கே பாருங்கள், இது அந்த காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு பாதையாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி காடுகள் வளர்ந்து போய் மக்கள் வராமல் காட்சி அளிக்குது. அங்கேயே உடஞ்சி போன ஒரு சிவன் இருக்குது. ஆனால் இப்போ அதுக்கு ஏறி போகிறது தான் இது இல்லை, பாதை இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி பாதையில் தான் ஏறி போக வேண்டியது இருக்குது. அதாவது இது உடஞ்சி போன கல், அந்த கல் மேலே ஏறி போய்கிட்டு இருக்கேன். இது மட்டும் நான் உள்ளுக்குள்ளே போக முடியுதுன்னு நினைக்கிறேன். போய் சிவபெருமானை தொட்டு பார்க்கணுமே. இந்த கல்லெல்லாம் உருண்டு விழுந்துருமான்றது அளவு கூட தெரில. பரவாயில்ல. நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இது பாருங்க, ஒரு பெரிய சிவலிங்கங்க இருக்கிறதுலே. இங்கே இருக்கிறதுலே இதுதான் மிக பிரம்மாண்டமான பெரிய கோயில். நான் சொன்ன மாதிரி, ஆனால் முற்றிலும் அழிந்து போன, கைவிடப்பட்ட, யாரும் கண்டுக்காத ஒரு கோயில். இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி 4 கோயில்கள் உங்களால் பார்க்க முடியுங்க. உடஞ்சி போன சிவலிங்கங்கள் இருக்கக்கூடிய நல்ல பிரம்மாண்டமான
hello. What's your name? Your name? Nang. இங்கே பாருங்க குழந்தைங்களாம் இங்கே விளாண்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம அப்படியே வந்தோம் அப்படின்னா அந்த 4 சிவபெருமான் கோயிலையும் தாண்டி வந்தோடனே இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள், பிரசாத் கிரச்சாப். இது யார் பண்ணியிருக்கா? 4ஆம் ஜெயவர்மன். இது யாருக்காக பண்ணப்படுது? விஷ்ணுக்காக பண்ணப்படுது. விஷ்ணு கோயில். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததுனா சிவன் கோயில். சிவன் கோயில் எல்லாமே எப்படி கிடந்ததுன்னு உங்களுக்கு நிலைமை தெரியும். இது விஷ்ணுக்காக பண்ணப்பட்டது. இங்கே பாருங்கள், இதுதான் இந்த கோயிலுடைய அமைப்பு. நான் உங்களுக்கு ஏற்கனவே மலேசியா பயணத்தில் சொல்லியிருக்கேன், சைனீஸ் மக்கள் வந்து கும்பிடுவாங்க அப்படின்னு. இது யாருன்னு தெரியுதா? ஸ்கந்தா ஆன் பீகாக். ஸ்கந்தா அப்படின்னா வேறு யாருமே இல்லைங்க, நம்மளோட முருகப்பெருமானைத்தான் சொல்கிறாங்க. சிவா ஸ்கந்தா. இதாவது இது சிவபெருமான், இது முருகப்பெருமான். அதைத்தான் இவங்க சிவா ஸ்கந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிலைகள்லாம் இங்கே இருந்திருக்கு. உள்ளே போகலாம். இந்த கோயிலோட அமைப்பு இது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது, நம்மளை வரவேற்குது. இந்த இடத்துல நல்ல டிசைன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது முழுக்க கற்களை தாங்க பண்ணப்பட்டிருக்கு. இங்கே கல்வெட்டு இருக்குது, இங்கே பாருங்கள். இது உங்களால் படிக்க முடியுதா? இந்த கல்வெட்டு உங்களால் படிக்க முடியுதா? அந்த பக்கம் மட்டும் இல்லை, இந்த பக்கம் பாருங்கள், கெமர் லாங்குவேஜில் இருக்குங்க. கோயில் தற்காலத்தில் எவ்வளோ பூமிக்குள்ளே போயிருக்குன்னு பாருங்கள். நம்ம இன்றைக்கி இந்த நிலமையில் நிற்கிறோம். ஆக்சுவலாக இன்னும் பூமிக்குள்ளே புதஞ்சிருச்சு. 1000 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சுல்ல, அதனால் ரொம்ப புதஞ்சிருச்சு. இப்போ உள்ளுக்குலாம் இங்கே இருக்கிற தொழில்துறை ஏதோ கொஞ்சம் போட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. அன்றைய காலகட்ட செங்கலை பாருங்கள். இதெல்லாம் செங்கல் கட்டிடங்களா இருந்திருக்கு. கோயில் இங்கே பாருங்கள், நுழைவாசலில் ஒருத்தருடைய சிலை, கடவுளுடைய சிலை, நல்லா பெரிய அளவிலே கட்டப்பட்ட விஷ்ணுவுக்கான கோயில். இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க. பார்த்து போகணும். ஆர்வத்தில் போய் தடிக்க விழுக்கிறேன். ஏன்னா ஒன்றுமே அப்படி கிடக்கு. கட்டைகள்லாம் கொடுத்து வச்சுருக்கிறது எதுக்கு அப்படின்னா விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. இதெல்லாமே சிலை இருந்திருக்கு, ஆனால் அதுக்கப்புறம் காணாம போயிடுச்சு. எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்குங்க. என்னப்பா உடஞ்சி போய் கிடக்கு, உள்ளுக்குள்ளே 1-2 கல்வெட்டுகள் இருக்கே அப்படின்னா எல்லாமே கெமர் மொழியில் இருக்குது. கெமர், இந்த கெமர் மொழி அப்படிங்கிறது 2 மொழிகளை இணைச்சது தான் கெமர் மொழி. என்னென்ன அப்படின்னா சமஸ்கிருதமும் பாலியும் இணைச்சது தான் இந்த கெமர் வந்து ஒன்றா உருவாகிருக்கு. நம்ம ஊரில் யார் பாலி மொழியும் சமஸ்கிருதத்தையும் அதிகமாக பயன்படுத்துகிற மன்னர்கள்? சோழர்கள் அவ்வளோவா பயன்படுத்தலை, பாண்டியர்கள் வாய்ப்பே இல்லை, சேரர்கள் கூட இல்லை. மகாபலிபுரம், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சாலுவன் குப்பம்,
அந்த புலி குகைக்கெலாம் போனீங்கன்னா அங்கே கல்வெட்டுகள் இருக்கும். அந்த கல்வெட்டுகள் எல்லாமே பாலி மொழியில் இருக்கும். அதுபோக பல்லவ மன்னர்களுடைய பெயர்கள் தான் வர்மன் அப்படிங்கிற மாதிரி வரும். தயாராக இருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டுக்கு உங்களை கூட்டு போகிறேன். ரொம்ப நாளாக, அதாவது நான் கம்போடியா அப்படின்னு சொன்னால் உங்கள் மைண்டுக்கு அதான் வரும், அங்கோர் வாட். அடுத்த வீடியோவில் நம்ம அங்கோர் வாட்டை தான் போய் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது அந்த அங்கோர் வாட், அங்கோர் வாட்டுக்குள்ளே நம்ம தமிழர்கள் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். காத்துருங்க. அடுத்த வீடியோவில் அங்கோர் வாட்டில் உங்களை சந்திக்கிறேன். இதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கிற கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க போர்க்கட்சியில் அப்படியே சண்டை போட்டு இருக்கிற மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோங்க.